வாய் சொற்கள் என்ன பயனும் மில. இதன் ஆசிரியர் கைடி மாப்பாசான். நீங்கள் எனக்கு எழுதுவதில்லை, நானும் ஒருபொழுதும் உங்களை பார்க்க நேருவதில்லை, நீங்களும் வருவதில்லை. எனவே என்பால் உங்கள் காதல் தொடர்வது முடிந்து விட்டதாக நினைக்கிறேன். ஆனால் ஏன் அப்படி? நான் என்ன செய்துவிட்டேன்? உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அன்பே, சொல்லுங்கள். நான் தான் உங்களை எத்தனை ஆழமாக காதலிக்கிறேன், அருமையாக நேசிக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் என்னுடனே இருக்க ஆசைப்படுகிறேன். நாள் பூராவும் முத்தங்கள் சொரிந்து எத்தனை அருமையான பெயர்களால் உங்களை அழைக்க வேண்டுமோ அத்தனை பெயர்களாலும் உங்களை அர்ச்சனை செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் மேல் உயிரையே வைத்திருக்கிறேன், என் அருமை சேவலே, பிரியமுள்ள கோழி. சோஃபி. திங்கட்கிழமை. என் பிரிய தோழி, நான் கூறப்போவது எதையும் நீ முழுமையாக நிச்சயம் புரிந்து கொள்ள மாட்டாய். ஆனால் கவலையில்லை, எனது கடிதம் இன்னொரு பெண்ணிடம் கிடைத்து அவள் படிப்பாளானால் அவளுக்கு அது மிகவும் பயன்படும். நீ மட்டும் காது கேளாத ஊமையாய் இருந்திருந்தால் உன்னை காலமெல்லாம் நான் காதலித்திருப்பேன். அது இயலாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நீ பேச முடிந்தவள் என்பதுதான். காதலில் கனவுகள் எப்பொழுதும் பாடக்கூடியவை. அது அப்படி நிகழும்போது அதை குறுக்கிடுவது என்பது கூடவே கூடாத ஒன்று. ஆன்மாக்கள் ஒன்றி உணர்ச்சி மேலிட கனவில் அழும்போது 2 முத்தங்களை ஊடறுத்து அதை முடக்கி பேச முற்படும்போது பேசப்படும் வார்த்தைகள் எழில்மிகும் வார்த்தைகளாக வெளிப்படுவது இல்லை. என்னை நீ புரிந்து கொள்வதே இல்லை, அப்படித்தானே? பரவாயில்லை, அந்த அளவுக்கு நல்லதுதான். சொல்கிறேன், நீ உயிரை அள்ளும் பேரழகிகளில் ஒருத்திதான். நிச்சயமாக நான் பார்த்த வரையில் உண்மைதான். இந்த உலகில் வேறு எவளின் கண்களை இத்தனை கனவுகள் நிறைந்திருக்கின்றன? எத்தனை வாக்குறுதிகள் காதலையும் விஞ்சும் ஆழத்துடன் ஒலிக்கின்றன? எனக்கு தோன்றவில்லை. உனது அந்த வாய், குனிக்கும் உதடுகள், புன்னகைகள், உனது அந்த தந்த வரிசையை உள்ளிருந்து காட்டும் எழில், எத்தனை உந்தி முணங்கச் சொல்லும் அந்த உனது வாழ் இதழ் அமுத கீதம், சொல்லில் வடித்து சொல்ல ஒண்ணாத மென்மை, அதன் இனிமைதான் எத்தனை ஏக்க மூச்சுகளை என்னில் தோன்ற செய்கின்றன. என்னிடம் பேச முனைகிறாய், அதுதான் என்னை சங்கடப்படுத்துகிறது. என்னவென்று சொல்ல முடியாத அந்த சங்கடம். உன்னை நான் ஒருபொழுதும் பார்க்கவே விரும்பாத மனநிலையே உண்டு பண்ணுகிறது அது. நீயோ எதையுமே புரிந்து கொள்ளாதவள் போல நினைக்க செய்கிறாய். உண்மைதானே? ஆனால் என்னால் அதை கணித்து அறிய முடியும். என் இருப்பிடத்திற்கு என்னை சந்திக்க நீ முதலாக வந்தது நினைவிருக்கிறதா? நீலோற்பல மலர்கள் உன் ஆடையை மணக்கச் செய்ய உன் வருகையை எனக்கு கட்டியம் கூற நீ உள்ளே வந்தாய். வைத்த விழி வாங்காமல் நாம் ஒருவரை ஒருவர் ஏறிட்டு பார்த்து நின்றதை ஒரு வார்த்தை பேசாமல் நின்றோம். பிறகு 2 பேதை ஜென்மங்களாக ஆறத் தழுவினோம். அப்புறம் அந்த கணத்திலிருந்து இதுவரை ஒரு வார்த்தை நாம் பேசிக்கொள்ளவில்லை. ஆயின் நாம் பிரிந்தபோது நமது கரங்கள் நடுங்க, கண்கள் பேசியது எவ்வளவோ. அவை அனைத்தையும் எந்த மொழியிலாவது வெளியிட முடியுமா? அப்படித்தான் நான் நினைத்தேன். என்னை விட்டு சென்றபோது நீ முணங்கியது, நாம் சீக்கிரமே மீண்டும் சந்திப்போம். நீ சொன்னது அவ்வளவுதான். ஆனால் உன் வார்த்தைகள் என்னில் கிளற செய்த துயர கனவுகளை நீ கொஞ்சமாவது யூகித்தறிய முடியுமா? நான் எண்ணியது, உணர்ந்து திளைத்தது ஒரு துளியாவது
உன் சிந்தனையில் பொறி தட்டியது உண்டா? எனது பிரியத்துக்குரியவளே, அசடுகள் இல்லாத பண்பட்டு பதப்பட்டிருக்கும் ஆண்கள் ஒரு படி உயர் மட்டத்தில் இருப்பவர்கள்தான். அவர்களுக்கு காதல் என்பது கொஞ்சம் பிரச்சனையான நிலைதான். ஒரு சிறு முரண்பாடு அதன் சமணத்தை பாதித்து விடுகிறது. பெண்களாகிய நீங்கள் எந்த நிலைமையின் வெறுக்கத்தக்க மோசமான சூழலையும் புரிந்து கொள்ள முயல்பவர்கள்தான். நீங்கள் காதல் வசப்படும் போது சில வெளிப்பாடுகளின் குரூரத்தன்மையை பரிமாணத்தை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறீர்கள். ஒரு இளைய கருப்பு பெண்ணின் வாய்ச்சொல் அதே நிலையில் உள்ள பருத்த உடலும் வெளிர் கேசமும் கொண்ட ஒரு பெண்ணுக்கு தவறாகவும் வேடிக்கையான ஒன்றாகவும் படுகிறது. ஏன்? ஒருவரின் இச்சகமான துதிப்பாடி ஏய்க்கும் வழிகள் வாஸ்தவ நிலைக்கு கொஞ்சமும் பொருத்தமற்றவையாக தோன்ற வேண்டுமா? ஏன்? இன்ப லாகியுரி ஊட்டக்கூடிய சில பரிசங்கள், உரசல்கள் இன்னொருத்தருக்கு விரசமான விரும்பத்தகாத தீண்டல்களாக ஏன் தோன்ற வேண்டும்? காரணம் இதுதான். பொதுவாக எந்த விஷயத்திலையும், அதுவும் குறிப்பாக காதல் விஷயத்தில் பரிபூரண ஒத்து உணர்வு, பரிபூரண ஏற்பு, நடப்பில், குரலில், வார்த்தைகளில் அன்புணர்வை வெளிப்படுத்தும் உணர்ச்சி நிலை தனது செயல்களால், சொற்களால், பாசத்தின் வெளிப்பாட்டால், ஒருமைப்பாட்டு உணர்வால், தனது உடல் வாகால், வயதால், சருமத்தின் வண்ணத்தால், சிகையின் நிறத்தால், அழகால் கவர்வது இன்றி அமையாததுதான். 35 வயதில் ஒரு பெண் தான் தனது 20 வயதில் அனுபவித்த சரச சல்லாப காதல் பரிச்சயங்கள், ஸ்பரிச சுகங்களை நினைவில் கொண்டு இப்பொழுது வித்தியாசமான முறையில் தனது ஆசையை அவளது காதலனுக்கு வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி தன்னை ஆட்படுத்தி கொள்ள முடியாமல் போனால், தன்னை ஒரு டிடோவாகவோ ஜூலியட்டாகவோ புனைந்து கொண்டு பழக முடியாமல் போனால், நிச்சயமாக ஒரு 10 காதலர்களில் 9 பேரின் வெறுப்புக்கு அவள் ஆளாவது நிச்சயமே. என்ன, நான் சொல்வது புரிகிறதா இல்லையா? என் பிரிய சிநேகிதியே, உனது அன்பை நீ வெளியிட்ட நாளிலிருந்து இன்று வரை அது வற்றி வாடி போய்விட்டதென்றே நினைக்கிறேன். சமயங்களில் ஒரு 5 நிமிடங்கள் கட்டி அணைத்து முத்தங்கள் சொரிந்து நிற்போம். நமது விழிகள் மூடியிருக்க நம்மை ஈர்த்து சூறையாடிய அந்த உணர்வு நிலை காணாமல் போய்விடக் கூடாதா என்ற தாபத்தோடு அதை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை ஓங்கி அறைய வேண்டும் போல தோன்றும். உலகத்தில் உள்ள அத்தனை விலங்குகள், காய்கள் பெயர்களையெல்லாம் நீ அறிந்தவாறு சொல்லி என்னை கொத்துவாய். அதெல்லாம் அர்த்தமற்றவை. காதல் பரிசங்கள் பலவந்தமானவை, மிருகத்தனமானவை. நினைத்து பார்த்தால் அவை கேலித்தனமானவை. ஆகா, என் எளிய மழலையே, எந்த விளையாட்டு தேவதை, அகட விகட ஜந்து உன் கடைசி வார்த்தைகளை உனக்கு வடித்து தந்தது? அவற்றை பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனால் உன்பால் என் காதல் காரணமாகவே அவற்றை உனக்கு காண்பிக்க மாட்டேன். சமயத்தில் நீ எத்தனையோ அனுசிதமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாய். உதாரணமாக, இப்பவும் அப்பவுமாக நேரம் கிடைத்த போதெல்லாம் நீ நான் உங்களை காதலிக்கிறேன் என்று சொல்ல தவறியதே இல்லை. நான் சிரமப்பட்டு வரும் சிரிப்பை அடக்கிக் கொள்வேன். நான் உங்களை காதலிக்கிறேன் என்னும் வார்த்தைகள் தேவையில்லாத, கொஞ்சமும் பொருத்தமில்லாதது, நேரும் இடங்களில் வெளிப்படுவது அவலட்சணமான அனுபவமாகும். நான் இதை சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் என்ன சொல்லியும் நீ என்னை புரிந்து கொள்ளப் போவது இல்லை. உன்னை போலவேதான் இன்னும் எத்தனையோ பெண்களும். ஆனால் நான் அதை
துளியும் பொருட்படுத்துவது இல்லை. பசித்தவர்கள் பகாசூரர்கள் போல் சாப்பாட்டை வாரி போட்டுக்கொள்வதைப் போல் நவநாகரிக மனிதர்கள் செயல்படுவது இல்லை. மாறாக அத்தகைய போக்கை வெறுக்கவே செய்வார்கள். சொல்ல முடியாத அருவருப்போடே அந்த காட்சியை பார்ப்பார்கள். காதலும் அப்படிப்பட்ட சாப்பாடும் ஒன்றுதான். எனக்கு ஒன்றுதான் புரியவில்லை. சில பெண்கள் தங்கள் அலங்கார அட்டகாச பூவேலை ஒப்பனையோடு கவர்ந்து ஈர்க்கும் லாவண்யத்தோடு அவர்களின் உள்ளாடை வேலைப்பாட்டின் மந்திரஜால கிளர்ச்சி ஊட்டும் இலைமறைவு காய்மறைவாக வசீகரிக்கும் அழகிற்கு உரியவர்களாக இருந்தும் இடம் பொருள் ஏவலுக்கு பொருத்தமற்ற வார்த்தையாடி வேண்டத்தகாத வெறுப்புக்கு ஆளாகும் பேதையைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. சமயங்களில் மிகவும் நளினமற்ற மூர்க்கத்தனமான வார்த்தைகள் கூட சில அற்புதங்களை விளைவிக்கின்றன. புலன்களை உசுப்பிவிடும் வெறிவூட்டும் இதய துடிப்பை கூட்டுவிக்கும் தன்மை உடையவைதாம் அவை. உரிய தருணத்தில் உதிர்ந்து நம்மை தட்டி உலுப்பிவிடும் வார்த்தைகள் உண்டுதான். என்ன இருந்தாலும் எப்பொழுது நமது வாயை அடைத்து மூடி வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். வேண்டாத வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை நிச்சயம் உணர்ந்திருக்க வேண்டும். அன்பே, உன்னை வெறித்துள்ளலோடு ஆறத் தழுவிக் கொள்கிறேன். ஒரே ஒரு நிபந்தனை, நீ வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். முற்றும். வாய்